இன்றைக்கான விழாக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஆடி வெள்ளி காலையிலே எழுந்திரிச்சாச்சு. மணி 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு வாசலுக்கு தண்ணி தெளித்து கூட்டி கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி போட்ட கோலம் இந்த கோலம் தான் ஆடி வெள்ளிக்கு போட்டது. குட்டி கோலம் போட்டு நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு வந்து அடுப்பில் சாதம் வச்சாச்சு. பார்த்திங்கன்னா பால் ரெடி ஆகிட்டுருக்கு. காஃபி வீட்டு பால். ஆமாம், காஃபி குடிக்கிறவங்க காஃபி, பால் குடிக்கிறவங்களுக்கு பால் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுருக்கேன். பூசணிக்காய் சாம்பார் செய்ய போகிறேன். இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பார் செஞ்சு 2 பொரியல் 1 முட்டை. இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல். இதுதான், வேறு எதுவும் செய்ய போகிறதில்ல. இதெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டு நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில், வீட்டில் உள்ள சாமியை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு இந்த ஊரில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு நம்ம இன்றைக்கி போகிறோம். ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ஆடி வெள்ளிக்கிழமை, அது இல்லாமல் இன்றைக்கி என்னுடைய பர்த்டே, பிறந்த நாள் ப்ளஸ் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு கோயில் போயிட்டு வந்துடலாம். ஓகே, இன்றைக்கி 1 by 1 என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ள வாங்க. இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பார். பூசணிக்காய் அம்மா அரைஞ்சிட்ருக்காங்க. நான் அரைஞ்சேன், எனக்கு வந்து அரையிறதுக்கு முடியல, அதனால் அம்மாக்கிட்ட கொடுத்தாச்சு. பூசணிக்காய் சாம்பார் வச்சிட வேண்டியது. பால் வந்து சுட வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போதான் முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். சாதமும் வெந்துருச்சு. குக்கர் இன்னும் ஒரு விசில் வந்துருச்சுன்னா சாப்பாடு ரெடி. பாப்பாவுக்கு வந்து சுடுதண்ணி போட்டிருக்கேன். பல் விளக்குறதுக்கு, பல் விளக்கு முகம் கழுவுறதுக்கு சுடுதண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு. பூசணிக்காய் நல்லா டைட்டாக இருக்க மாட்டிருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணி தான் அரையணும் போல். அம்மா எப்படியே அரைஞ்சிட்டாங்க. எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, என்னால் அரையிறதுக்கு முடியல. ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு 2 கீத்து. சாப்பிடுவாங்க. போதுங்களா 2 கீத்து? தண்ணி சுட்டுருச்சு. அடுத்ததான் முட்டை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. முட்டை வேகட்டும். பூசணிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. தம்பி வந்து வீடு கூட்டிகிட்ருக்காங்க. வீடு கூட்டிகிட்டு போட்டுருவாங்க தம்பி. பாப்பா வந்து பாத்திரம் விளக்கிடுவாங்க. அவ்வளோதான். சமையல் வேலை செஞ்சுட்டோம்னா எல்லோரும் குளிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட வேண்டியதான். ஓகே, இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன். வெண்டைக்காய், இது பூசணிக்காய் வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பார் வச்சாச்சு எங்கள் வீட்டில். காய் வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன். இந்த பருப்பு எடுத்து நம்ம ஊற்றிடலாம். பருப்பு எடுத்து இந்த காயோடு கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு கூட்டி போட்டாச்சு. இப்போ வந்து சாம்பார் பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாமே போட்டுக்கலாம். புளி வந்து இப்போவே புளி கரைச்சி ஊற்றிடக்கூடாது. காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி கரைச்சி ஊற்றணும். இல்லைனா வந்து காய் வேகவே வேகாது. பூசணிக்காய் மட்டும் நம்ம காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புளி ஊற்றணும். இது மாதிரி ஒரு 3-4 காய் இருக்குது. காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி ஊற்றணும். மற்ற காயெல்லாம் அவரைக்காய் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, அவரைக்காய், முள்ளங்கி கூட காய் வெந்ததுக்கு அப்புறம் ஊற்றினோம்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டோம் அப்படின்னா நறுக்குன்னு இருக்கும். இப்போ இது வந்து காய் வேகட்டும். என்னென்ன இதில் போடலான்ட்டு பார்க்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. மிளகாத்தூள், மல்லித்தூள் கலந்து வச்சுருக்கிறது இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, இந்த மிளகாத்தூள், சாம்பார் தூள் எல்லாமே சாம்பாரோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஓகே, இனிமேல் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால மஞ்சள் கலந்த பால், மஞ்சளையும் பெப்பரும் போட்டு பாப்பாவுக்கு பால் கொடுக்க போகிறேன். பெப்பர் தூள் கொஞ்ச நேரம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், பாப்பாவுக்கு இதை கொடுத்துட்டு வந்துடலாம். வெண்டைக்காய் பொரியல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு. அடுத்து தண்ணி போட்டாச்சு குளிக்கிறதுக்கு. ஓகே, ஒன்றா என்னென்னு பார்த்துடலாம். என்னோடய பர்த்டேக்கு வாங்கிட்டு வந்த வளையல் தான் இது. பாருங்கள், வளையல் வந்து 2 வளையல் வந்து சேர்த்து போட்டிருக்கேன். இதில் ப்ளூ கலர் வளையல் ஒன்று, ஒயிட் கலர் வளையல் ஒன்று. எல்லாமே ஒரே வளையல் மாதிரி தெரியுது. பாருங்க, டிஃப்ரெண்ட்டே தெரியல. ஒயிட் கலரில் அந்த கலர்லாம் இருக்கிறது ஒயிட் கலர் வளையல் தான் ஜொலிச்சிட்ருக்கிறது. ஆமாம், இந்த வளையல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்னுடைய சாரியை பார்க்கலாம். இந்த சாரீ தான் வந்து என்னோடய பர்த்டேக்கு எடுத்த சாரீ. இந்த நெக்லஸ் ஒன்று, இதுதான் இன்றைக்கி எடுத்து அன்றைக்கே தைச்சாச்சு. சாரீ ஒன்று, நெக்லஸ் ஒன்று, அந்த வளையல். இதுதான் வந்து என்னுடைய பர்த்டேக்கு
எடுத்தது. ஆமாம், உதிரி பூ வாங்கினேன். உதிரி பூ வாங்கி கட்டுனது இது. அவ்வளோதான். இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாளுக்கு சாரீ, வளையல், பூ வாங்கினது. ஓகே, அடுத்தது நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. மணி 10 மணி ஆகிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு சாப்பிட வந்திருக்கேன். சாப்பிட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சேன் அப்படின்னா, சாதம், பூசணிக்காய் சாம்பார், அடுத்தது வெண்டைக்காய் பொரியல், மாம்பழம் இருந்தது. மாம்பழத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. பூசணிக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து முட்டை ஒன்று வேக வச்ச முட்டை, அவ்வளோதான். பூசணிக்காய் சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி இன்றைக்கி பூசணிக்காய் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பூசணிக்காய் செஞ்சோம். நேற்று வியாழக்கிழமை எங்கள் ஊரில் சந்தையில் வந்து பூசணிக்காய் கிடச்சிச்சு. தேடி பார்த்தேன், ஒரு இடத்துல இருந்ததுனால சரி பூசணிக்காய் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி. ஓகே, சாப்பாடும் நல்லா அருமையாக தான் இருக்குது. எல்லா சாப்பாடும் ஓகே. சாப்பிட்டாச்சு. குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இனிமேல் சாயந்தரம் வந்துட்டு நம்ம கோயில் போயிட்டு வரணும் தான். இங்கே சாமி கும்பிட்டாச்சு. இனிமேல் ஈவினிங் வந்து குழந்தைங்களோட கூட்டிகிட்டு கோயில் போயிட்டு வந்துடலாம். அந்த விழாக்கையும் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.